கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக குறிப்பா தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதனையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நேற்றும் இன்றும் நல்ல மழையானது பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய அந்த வளாகம் முழுவதும் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. அந்த மழைநீர் வழிந்தோடுவதற்கு வழிவகை செய்யப்படாததன் காரணமாக வளாகத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீரானது சாந்தையோடு சேர்ந்து காணப்படுகிறது. இதனையொட்டி ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நாள்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்லக்கூடிய உள்நோயாளிகள் மற்றும் அவருடைய உறவினர்கள் ஏராளமானோர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்று நோய் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாக்கடை கலந்து அந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றும் நாளையும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு மருத்துவமனைக்கு மழைநீர் தேங்காத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.